அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 31st டிசம்பர். ஸோ ரெகுலராக நம்ம கான்டெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸும் ட்ரேடு ப்ரிப்பரேஷன்ஸும் டிஸ்கஸ் பண்ணுறோம். நிறைய இடத்துல நம்ம ட்ரேட் ப்ரிப்பரேஷன் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் அப்டேட்டு, டெய்லி அப்டேட், அப்டேட் ஃபார் டுமாரோ, அது மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே நம்ம டிஃப்ரெண்ட்டாக மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் கண்டினியூஸாக எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி கண்டினியூஸாக இந்த மாதிரி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. அப்படியே இருந்தாலும் 1-2 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இதற்கான க்ரௌடே இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வந்து இன்னும் நல்லா ரீச் ஆகணுன்றதுக்காக தான் நாங்கள் கண்டினியூஸாக எஃபர்ட் பண்ணுறோம். உங்களுடைய சப்போர்ட்ஸ் இஸ் ரெக்வைர்ட் ஆல்வேஸ். அட் த சேம் டைம் இதோட சப்போர்ட்டுன்றதை விட இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இருக்கிறது நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடிஷ்னலாக ஒரு விஷயத்த கற்றுக்கிறதுனால நமக்கு பெனிஃபிட் தான் மார்க்கெட்டில். ஓகேங்களா? அப்போது இந்த மெத்தடோடைய பெனிஃபிட்டை நான் டீட்டெயில்டாக ரெகுலராக உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். வித் எக்ஸாம்பிள், நேற்று நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுவே உங்களுக்கு போதுமான ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா இனிமேல் டெய்லியோட டிஸ்கஷன் வந்து ரொம்ப லெங்க்தியாக இருக்காது. ஏன்னா நம்ம லாங் பீரியடாக டெய்லி டிஸ்கஷன்ஸை பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ லெங்க்தியாக பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக எவ்ரி வீக் வந்து நம்ம டீட்டெயில்டாக வரக்கூடிய அந்த லெங்க்தி வீடியோவை மட்டும் தனி பிளேலிஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஈஸியாக வரதுக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்னா, மண்டேக்கான ட்ரேட் ப்ரிப்பரேஷன் வீக்கெண்டில் பண்ணுறோம்ல, அந்த ட்ரேட் ப்ரிப்பரேஷனோட வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும், தனி பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை நீங்கள் எதுக்காகனா திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்கறதுக்காக, அந்த வீக்கில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணுன்றதை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் அது தனியாக அந்த பிளேலிஸ்ட்டை இது வந்து நாங்கள் பண்ணிடுறோம். இது வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட் பிரகாரம் நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம். இதில் உங்களுக்கு டீட்டெயில்டு மேபி இந்த வீடியோஸ் எல்லாமே மோர் தென் 30 மினிட்ஸ், 40 மினிட்ஸ், 50 மினிட்ஸ் அந்த மாதிரி வீடியோஸாக இருக்கும். மீதி வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வெரி ஷார்ட், என்ன ரெக்வயர்டோ அது பிரகாரம் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நேற்று நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே கான்டெக்ஸ்ட்குள்ளே போயிடுவோம். ஓகே. ஸோ கான்டெக்ஸ்ட் ஃபார் 31st டிசம்பர். ஸோ வாட் வி டிஸ்கஸ்ட் எஸ்டர்டே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சொல்லுங்கள், ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். எஸ்டர்டே மீன்ஸ் வீக்லி அப்டேட்டில் இந்த பெல் கர்வில் கன்சால்டேட்டாக இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் இதுக்கு அபவ்ல எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் டைரெக்டாக இந்த லோக்கு வரும். ஸோ லோக்கு எங்கே வரும்? 51,200 லெவல். மார்க்கெட் இன்னைக்கு கரெக்டாக வந்துதான் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே. அதே மாதிரி நிஃப்டி இந்த லெவலுக்கு மேலே போக முடியலன்னா அகெயின் உங்களுக்கு இந்த லோக்கு வரும். எங்க 23,800 வந்துருச்சிங்களா? செக் பண்ணிங்களா? ஸோ பெல்கர்வ் மெத்தட் பிரகாரம் மார்க்கெட்டு அந்த பெல்கர்வ் டெவலப் ஆகும்போது அந்த டெவலப் ஸ்டேஜில் வரக்கூடிய ரியாக்ஷனை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் செட்டப்பை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ உங்களுக்கு எவிடன்ஸாக இருக்குங்களா? ஓகே, ஃபைன். இதுதான் ஆக்ஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் டெய்லி கான்டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்? டெய்லி கான்டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்னைக்கு கிடைச்ச ப்ரொஃபைல் வந்து பிபிஓசி ப்ரொஃபைலாக இருக்குது பேங்க் நிஃப்டியில். அப்போ பிபிஓசி ப்ரொஃபைல்ல இருந்து மார்க்கெட் எப்படி நமக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மார்க்கெட் வந்து ப்ராப்பராக ரியாக்ட் ஆகலை, அதுக்கு பதிலாக கொஞ்சம் சைட்வேஸ் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த அபவ் லெவல், இந்த டேவோடைய அபவ் லெவலுக்கு மேலே அவங்களால என்ன போக முடியல, போகவே முடியல. அதுக்கு மேலே அப்படி போன உடனே ரிஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அகெயின் இந்த இப்போ மார்னிங்ல நடந்த அந்த கன்சால்டேஷன்ஸ்க்கு பிலோல மார்க்கெட் கன்ஃபர்ட் ஆனோடனே இந்த லெவலுக்கு மேலே போக முடியல, இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ எக்ஸாக்டா நம்ம மார்க் பண்ண லெவல் ஒர்க் ஆகலாம். பெல்கர்வ் பிரகாரமும் அதே மாதிரி இந்த இடத்துல நான் என்ன வேணும்னு சொன்னேன், இந்த இடத்துல அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளை இருக்கணும், இல்லை அப்சர்வேஷன் ரெண்டுமே நடக்கல. மார்க்கெட் ரேஞ்சில் தான் இன்னைக்கு மார்க்கெட், ஆனால் கொஞ்சம் வேலட்டைலாக இருந்துச்சு. ஸ்மால் ஐபியா இருந்தாலும் வேலட்டை டபுள் சைடு உங்களுக்கு டார்கெட் இருந்திருக்கும், நடந்திருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம வந்து பார்க்கறது. ஓகேங்களா? இப்போ இந்த மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட சேர்ந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, சிம்பிளாக அந்த டே வந்து ஒரு பொசிஷன் ட்ரேடராக ஃபிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் பொசிஷனோட இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, எப்படி லாட் சைஸ் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ரொம்ப நாங்கள் ஒரு கேண்டில் ஒரு பீரியட் அப்படிலாம் பார்த்துட்டு ரொம்ப நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டோம்.
ஏன்னா இது அண்டர்ஸ்டாண்டிங்கே கிளியரா இருக்கு. அப்ப என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். ஆல்ரெடி பொசிஷன் ஓப்பன்ல இருக்கும். அந்த ஓப்பன் பொசிஷன் ஹேண்டில் பண்ணுவோம். இங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகும்போது அந்த இடத்துக்கு என்ன பண்ணணுமோ, இந்த இடத்துக்கு ரிஜெக்ட் ஆகும்போது என்ன கன்ஃபார்ம் ஆகுதோ அது பிரகாரம் போயிடுவோம். ஓகேங்களா? அதான் நான் சொன்னேன். நம்ம ரீட்டெயில் ட்ரேடரா இருந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடரா மாறி இத பிசினஸா நீங்க பார்க்கணும். அப்ப ரெகுலரா இன்கம் கொண்டு வர முடியும். ஓகே. ஸோ ஏன்னா பயந்துட்டே இருந்தா ட்ரேட் பண்ண முடியாது. அதனால ஃபியரோ நமக்கு வேணாம், நமக்கு கிரீடோ வேணாம். ஒழுங்கா மார்க்கெட்டோட பிஹேவியர் மட்டும் புரிஞ்சுட்டு, ஃபாலோ பண்ணிட்டு ட்ரேட் பண்ணா போதும். ரெகுலர் இன்கம் வந்தா போதும். இதானங்க நமக்கு தேவை. ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டில கரெக்ட்டா இருக்குங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நிஃப்டி. அப்ப நிஃப்டியோட லெவல் அ சேம். எதுக்கு மேல நமக்கு கன்ஃபார்ம் வேணும்னு சொன்னோம். இந்த ஹைக்கு மேல நமக்கு கன்ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொன்னோம். ஹைக்கே போல மார்க்கெட் இன்னோட ஹை அந்த ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கே போல. மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு வாலடைலா இருந்துச்சு. ஆனா மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி பிலோல தான் முதல்ல போச்சு. ஆனா பிலோல போன உடனே உங்களுக்கு என்ன பண்ணாங்க? பையிங் பிரஷர் இருந்தது. தென் மார்க்கெட் அகைன் டர்ன் பேக் அபோவ். அப்புறம் பிலோல போக வேண்டிய ப்ரொஃபைல் உங்களுக்கு அபோவ்க்கு வந்து, ஆனா இந்த ஹைக்கு மேல ஹைக்கிட்டயே போ முடியல. இந்த லெவல் இந்த டெயில் கிட்டயே போ முடியல. ஓகே. டெய்ல்ல இருந்து அப்படியே ரிஜெக்ட் ஆயிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் தென் ஃபைனலா இந்த பிபிஓசி லெவல் கிட்ட வந்த உடனே அழகா இந்த இடத்துல இருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு. ஒரு ஒரு 15, 20 மினிட்ஸ் அப்படியே ரிவர்சல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் மார்க்கெட் வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அப்ப நம்ம லெவல் பிரகாரம் மார்க்கெட் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிறது பேர் தான் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன். லெவலுக்கு மேல இருக்கிறது பேர் வந்து இனிஷியேட்டிவ் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ அப்ப இனிஷியேட்டிவ் ஆக்ஷன் வந்தா என்னுடைய என்னுடைய ட்ரேட் பிளான் என்னவா இருக்கணும்? ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்னா என் ட்ரேட் பிளான் என்னவா இருக்கணும்? இத மட்டும் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னா, இன்னைக்கு நான் பிரிப்பரேஷன்ல பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னா, அடுத்த நாள் அத மட்டும் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். எனக்கான ரெகுலர் இன்கம் என்னால எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட போறதோட பெனிஃபிட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இனிமேல் வந்து ஷார்ட் வீடியோஸா இருக்கும் உங்களுக்கு அப்டேட்ஸு. ஷார்ட் வீடியோஸா ரொம்ப ஷார்ட்டாலாம் இருக்காது. ஓரளவுக்கு மீடியம் ஒரு 15, 20 மினிட்ஸ் அப்படி இருக்கும். டீட்டெயில் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வீக்கெண்ட் வீடியோல போயிடும். அத நீங்க தேட வேணாம். அதுக்கு பதிலா நீங்க தனி பிளேலிஸ்ட்டா நான் இங்க குடுத்துட்டேன். அது பிரகாரம் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம கான்டெக்ஸ்ட் ஃபார் டுடே. ஸோ மந்த் முடிய போது. ஓகே. ஸோ மந்த்லி ப்ரொஃபைல பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ரெகுலரா டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ ப்ரீவியஸ் மந்தோடைய ப்ரொஃபைலுக்குள்ள தான் நம்ம ப்ரொஃபைல் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு. அது ஏன் இருக்கும் அப்படின்னா ஆக்ஷன் ப்ராசஸ். நான் எதுவும் சொல்லல. மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது ஆக்ஷன் ப்ராசஸ் இருக்கு. இத நாங்க ஃபாலோ பண்றோம். இத நாங்க டீச்சும் பண்றோம். ஓகேங்களா? இங்க யாரோடையும் போட்டி போட்டோ, இல்ல அவங்க கரெக்ட்டா அதெல்லாம் இல்ல. எங்களுக்கு தெரிஞ்சத நாங்க சொல்லிக் குடுக்குறோம். விருப்பப்படுறவங்க எங்ககிட்ட லேர்ன் பண்ணலாம். அவங்களுக்கு யார்கிட்ட படிக்கணும்னு தோணுதோ அவங்க அவங்க கிட்ட போய் படிக்கலாம். அவ்வளவுதான். இங்க யாரும் கம்பல்ஷன் வந்து நம்மலாம் பண்றது கிடையாது. ஓகேங்களா? இது எங்ககிட்ட இருக்க நாலேட்ஜ உங்களுக்கு ஷேர் பண்றோம். நெக்ஸ்ட் இப்ப இதே மாரி நிஃப்டில இந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்க்கு மார்க்கெட் வந்து ப்ரொஃபைல டெவலப் பண்ணும் அப்படின்றது நம்ம ரெக்யர்மென்ட். அந்த வொர்க்க பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட். கிளியருங்களா? இப்ப இங்க இருந்து என்ன நடக்குதுன்றத வீக்லி ப்ரொஃபைல பார்ப்போம். அப்ப வீக்லி ப்ரொஃபைல் இந்த வீக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த வீக் ஸ்டார்ட் ஆன உடனே என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். இந்த வீக் என்ன நடந்திருக்கு? போன வீக்கோட ஹைக்கும் இன்னைக்கு முதல் நாளே மார்க்கெட் போயிடுச்சு. லோக்கும் முதல் நாளே மார்க்கெட் போயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? அப்போ போன வீக்க ஃபுல்லாவே இங்க என்ன பண்ணிட்டாங்க? ஃபுல்லாவே முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த லோ மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்கு. அப்ப அந்த லோ வந்து கிளியர் ஆகும். ஓகே. ஸோ போன வீக்க அப்படியே இந்த வீக் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டேவே ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. அப்ப இங்கேருந்து மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணி மூவ் ஆகுதா? அப்படின்னு பார்ப்போம். இந்த வீக்க போன வீக்கோட இது ஆட் பண்ணும்போது, நமக்கு இந்த வீக்கோடைய ஸ்ப்ளிட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது என்ன இருக்கு மார்க்கெட் இந்த பெல் கர்வுக்கு மேல போக முடியல. ரிஜெக்ட் ஆயி பிலோக்கு வந்துட்டு இந்த இடத்துல புவர் லோ ஃபார்ம் ஆகுது. அப்போ ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் மார்க்கெட்ல இருக்கு. இனிஷியேட்டிவ் பையிங் இல்ல. புரியுதா? அப்ப என்ன நமக்கு தெரிய வருது இந்த இடத்துல? இனிஷியேட்டிவ் பை ஆப்சன்ஸ். ஒருத்தர் எனக்கு கால் பண்ணாருங்க. பண்ணிட்டு என்னங்க ரூ. 50,000 தான் ஃபீஸ் வாங்குறாங்களான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அவங்கவங்க என்ன தெரியுதோ சொல்லிக் குடுக்குறாங்க. நீங்க அது உங்களோட விருப்பம் போய் படிக்கிறது எனக்கு எந்த அபிப்பிராயமே இல்லங்க. நல்லபடியா நீங்க ட்ரேட் பண்ணி சக்சஸ் ஆனா போதும். அதான் எங்களோட விருப்பம். ஸோ அந்த மாதிரியான கால்ஸ் எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க ப்ளீஸ். அது அவங்கவங்க விருப்பம். அவங்கவங்க எடுக்குறாங்க, கிளாஸ் எடுக்குறாங்க. இப்ப எனக்கு ஜென்யூனா நாங்க இருக்கிறத நாங்க எடுக்கிறோம். அதுக்கான மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அத நீங்க கேட்டுட்டு அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். கேட்டு விருப்பப்பட்டா நீங்க பண்ணலாம். கம்பல்ஷன்லாம் எதுவுமே இல்ல. என்னுடைய வொர்க் மார்க்கெட் ப்ரொஃபைலோட அவேர்னஸ கான்டெக்ஸ்ட்டா டெய்லி குடுக்கணும்ன்றது என்னுடைய ஹேபிட்டா நான் அத ஃபாலோ பண்றேன். அது இன்னைக்கு நேத்து பண்ணல.
ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்ம யூடியூப்லேயும் அப்டேட் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் எங்கிட்ட கேட்காதீங்க. அது நல்லாவே இருக்காது. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நான் யாருடைய அபிப்பிராயத்தை நம்ம சொல்ல விருப்பம் இல்லை. ஓகேங்களா? அப்போ இன்னியோட ப்ரொஃபைல் பாருங்கள். இன்னியோட ப்ரொஃபைல் இது வந்து அதுக்கு முந்தின வாரம் இந்த இடத்துல போன வாரம் ப்ரொஃபைலை தூக்கி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிடைச்சிருக்கு. இந்த டெவலப்மெண்ட்டுக்கு மேலே இந்த வாரம் என்ன பண்ண முடியல, மார்க்கெட்டு ரிஜெக்ட் ஆகுது. அப்போ இனிஷியேட்டிவ் பை ஃபெயிலியர் ஆகுது. நேராக லோக்கு வராங்க. இந்த இடத்துல என்ன பண்ண, இனிஷியேட்டிவ் செல்லிங்கும் ஃபெயிலியர் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ரெஸ்பான்சிவ் பையர். ஓகேங்களா? ரெஸ்பான்சிவ் பையர். ஓகேங்களா? கிளியருங்களா? அந்த ஆக்ஷனில் இருக்குது. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணி போகுதுன்றதை நம்ம அப்கமிங் டேஸில் பார்க்கணும். ஓகேங்களா? அதுதான் டெய்லி ஆக்ஷனில் பார்க்க போகிறோம். இப்போ அதே மாதிரி இங்கே நிஃப்டி போன வாரத்தோடைய ப்ரொஃபைல் ஃபுல்லி பேலன்ஸ் தான். அந்த ப்ரொஃபைல் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிடுறோம். மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது இதுதான் உங்களுக்கு அங்கே பெல்கோ டெவலப்மெண்ட்டாக நான் உங்களுக்கு வந்து டெய்லியில் காமிச்சிருப்பேன். முன்னாடி நேற்று போட்ட அந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ் 50%, இந்த ஹை அண்ட் லோக்கு 50%க்கு மேலே மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகணும், அதுதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கன்ஃபர்மேஷனை நமக்கு இன்னைக்கு என்ன ஆகலை, 50%க்கு மேலே கிடைக்கலன்னு டைரெக்டாக 51,200 வரும்னு தான் பெல்கோவில் சொல்லியிருந்தோம். அதே தான் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி ஓகேங்களா, இது வந்து நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்களே சொல்லலாம். ஓகேங்களா? இப்படி தான் கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு நிறைய பேர் டீச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல பெல்கோவிலேருந்து மார்க்கெட்டு இந்த அபோவ் லெவலுக்கு மேலே நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னு தான் நேற்றோடைய டிஸ்கஷன், தட் மீன் வீக்கெண்டோட டிஸ்கஷன் இருந்துச்சு. போகல. ஸோ இதுக்குள்ளே தான் ரேஞ்சில் இருக்குது மார்க்கெட். அப்போது லேக் ஆஃப் இனிஷியேட்டிவ் ஆக்ஷன்ஸ் நாட் ஹேப்பனிங் இன் தி மார்க்கெட். அப்போ இனிஷியேட்டிவ் இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ப்ரீமியம் தான் கரையும். ஓகேங்களா? ப்ரீமியம் தான் கரைஞ்சிட்டு இருக்கும். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி கான்டெக்ட் போயிடலாங்களா? ஸோ டெய்லி கான்டெக்ட் போகிறதுக்கு முன்னாடி பெல்கோவாகவும் பார்த்தோம். இப்போ பெல்கோவா பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இங்கே க்ளோஸ் ஆன மார்க்கெட் இந்த அபோவில் நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும், ஆகலைன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த லோக்கு வரும். அதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. ஓகேங்களா? இங்கேருந்து அபோவில் நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும். என்ன நடந்தது, போகலை, ஸ்ட்ரெயிட்டாக இந்த லோக்கு வந்தாச்சு. இதுதான் நடந்தது. ஸோ இதில் வந்து பெரிய ஃபார்முலா மேத்தமெட்டிக்கல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் ஆன் த ஆக்ஷன் ப்ராசஸ் ஆஸ் பர் ஆக்ஷன் மார்க்கெட் தியரி. அதை நம்ம ரெகுலராக மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஆட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்கான ட்ரேட் பிளானை நம்ம பண்ணுறோம். அவ்வளோ சரிங்களா? இப்போ டெய்லி கான்டெக்ட். இப்போ பேங்க் நிஃப்டியோட டெய்லி கான்டெக்ட். இப்போ பேங்க் நிஃப்டி டெய்லி கான்டெக்ட் இப்போது டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இன்னையோட ப்ரொஃபைல் முதல்ல ஆக்ஷன் என்ன நடந்ததுன்னு பாருங்க. இன்னையோட ஆக்ஷன் வந்து என்ன நடந்திருக்கு, ப்ரீவியஸ் ஃப்ரைடேவோட ப்ரொஃபைலுக்கு அபவ்ல மார்க்கெட்டால் என்ன பண்ண முடியல, சஸ்டெயின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த டெய்லுக்கு மேலேயும் சஸ்டெயின் பண்ண முடியல. ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் ஆனோன்னு இந்த இடத்துல நான் வந்து அந்த ஏபி போரை போர்லோ அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்போம். மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகி ஐபி உள்ளே வருதுன்னா என்ன பண்ணணும், டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் எந்த சிஸ்டம் ஆனாலும் உங்களது ஃபாலோ பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து டைவெர்ட் ஆகிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத நாங்கள் சொல்லிடுவோம். அது பிரகாரம் உங்களுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி இந்த லோவையும் இன்னைக்கு கிளியர் பண்ணுச்சு. லோவை கிளியர் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இந்த பிபிஓசி தான் நம்ம நோட் பண்ணியிருந்தோம். ஸோ டார்கெட் வந்த பிறகு அந்த பிபிஓசிக்கு பிலோவில் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலை. ரிவர்ஸ் ஃப்ரம் ஹியர். இப்போ இந்த ரிவர்சல் வந்து சஸ்டெயின் ஆகுமா, அப்போ இந்த இடத்துல ஒரு டெவலப் நடந்திருக்கு. இந்த டெவலப்புக்கு மேலே மார்க்கெட் போகலை, கீழே மார்க்கெட் போகலை. இப்போ இது வந்து ஒரு ரேஞ்சாக அமையுது. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இது போகுமா, இல்லை ரேஞ்சிலேருந்து ரிவர்ஸ் ஆகி இன்னும் லோ ப்ரைஸை எடுப்பாங்களா, இன்னும் லோ ப்ரைஸ் எடுப்பாங்களா, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கவனிச்சுட்டு நோட் பண்ணணும். லோ ப்ரைஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா டைரெக்டாக இந்த பிளேஸ்க்கு மார்க்கெட் வரும். ஸோ என்னடா 5600 போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடாது. அதுதான் ஆக்ஷன் அது. ஸோ இப்போ நீங்கள் இப்போ இது வந்து மார்க்கெட்டில் இந்த இடத்துக்கு மார்க்கெட் இந்த இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. இந்த ஓப்பன் ஆன ப்ரைஸை ஆக்ஷன் அக்செப்ட் பண்ணுறாங்க. மேலே போய் எது வரைக்கும் அக்செப்ட் பண்ணாங்க, இந்த லெவல். ஏன் இந்த இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு எதுதான் உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரைஸ், இதுதான் ஹையஸ்ட் ப்ரைஸ், இதுதான் லோயஸ்ட் ப்ரைஸ். ஸோ இந்த இடம் ப்ரீமியம் ப்ரைஸ், உடனே செல்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிலோவில் எது உங்களுக்கு அக்செப்டபிள் ப்ரைஸ், இதுக்கு பக்கத்துலேயே பிஓசி இருக்குது, அட்ராக்ட் ஆகுது. பிஓசிக்கு மார்க்கெட் போயாச்சு. இப்போ இந்த இடத்துல பிஓசியில் இருந்தால் மார்க்கெட் என்னாச்சு, அப்சைடுக்கு மூவ் ஆயிடுது. இங்கே திரும்பவும் அந்த ஆக்ஷன் நடக்குது. அப்போது ஃபேர் ப்ரைஸாக இந்த இடம் உங்களுக்கு ஃபேர் ப்ரைஸாக டிசைட் ஆகுது. பர்ஃபெக்ட்டுங்களா?
ஓகே. இந்த இடத்துல இப்போ நம்ம நாளைக்கு கான்டெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிறது இங்க. ஸோ லோல இந்த பர்ட்டிகுலர் பிபிஓசி ப்ரொஃபைல் என்ன பண்ணியாச்சு? கிளியர் பண்ணியாச்சு. தென் இந்த லோ தேர் ஆஃப்டர் இந்த பையிங் டெயில் உங்களுக்கு ஒதுக்கி ஒரு பாயிண்டர் எங்க 51,000. ஸோ 51,000 நாளைக்கு இன்னைக்கே அது நல்ல ஒரு பாயிண்டாக தான் இருந்துச்சு. அதுக்கான ரீசனை இங்கே நம்ம காமிக்கிறோம். நெக்ஸ்ட் அதை விட்டாச்சுன்னா 50,600 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. அப்போ கான்டெக்ட் பிரகாரம் உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சிங்களா? ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல், தென் செகண்ட் லெவல், அபவ்ல இந்த இடத்துல தான் மார்க்கெட் பேலன்ஸ் ஆகி வந்ததால இந்த இடம் உங்களுக்கு கட்டாயம் 51,800 லெவல் கிட்ட உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே. தென் இங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது. திரும்பவும் இதுக்கு மேலே எனக்கு யார் வேணும்? இதுக்கு மேலே எனக்கு ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் வேணும். அதே மாதிரி இந்த இடத்துக்குலாம் ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் தேவையில்ல. மார்க்கெட் ஸ்லோவாக கூட போயிடும். இதுக்கு கீழே ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் வேணும். அப்போ மார்க்கெட் இதுக்கு வைக்க ரேஞ்ச் தான் உங்களுக்கு. இது வரைக்குமே உங்களுக்கு மார்க்கெட் ரேஞ்ச் தான். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் தி பேங்க் நிஃப்டி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்க எந்த அளவுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது. இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுடைய இந்த இடத்துலலாம் மார்க்கெட் வரும்போது உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்எஸ்ஐ பார்க்கலாம், மூவிங் ஆவரேஜ் பார்க்கலாம், விவா பார்க்கலாம், உங்களுக்கு என்னென்னலாம் சிஸ்டம் சிபிஆர் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். கூடவே இதை வச்சுட்டு அந்த இடத்த நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல மார்க்கெட்டில் நடக்கிற ரியாக்ஷன் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே. அதனால மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் எசென்சியல் ஃபார் எனி டைப் ஆஃப் ட்ரேடர். இதான் நான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி. இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்ப்போம். ஸோ நிஃப்டியோட லெவல்ஸு அகெயின் மார்க்கெட்டு ரேஞ்ச் தான். லாஸ்ட் இந்த 4-5 டேஸாகவே மார்க்கெட் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கு மேலே மார்க்கெட் ஒன்றும் கன்ஃபார்ம் கொடுக்கல. ஓகேங்களா. அப்போது இந்த ரேஞ்சுக்கு மேலே எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் வேணும்? ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். வராமல் நம்ம பை சைடு எதிர்பார்க்கக்கூட அது வரைக்கும் மார்க்கெட் ரேஞ்சாக தான் இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு என்ன? இதுக்கு அபவ்ல இந்த லெவலுக்கு அபவ்ல நமக்கு யார் வேணும்? ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் வேணும். அதே மாதிரி இந்த பிலோவில் ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் எப்படி பேங்க் நிஃப்டி மாதிரியே தான். அது அப்போ அந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் நமக்கு பார்க்க தெரியணும். அதுதான் ப்ராக்டிஸ். ஓகே. இப்போ மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு ஆக்ஷன் என்னங்க? பிபிஓசிக்கு பிலோவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி டெஸ்ட் எடுத்துட்டு ஆக்ஷன் போக முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ரைட்டாக பிபிஓசிக்கு தான் வருவாங்க. வந்தாங்க, வந்துட்டு ஹை போக முடியல, திரும்ப அகெயின் ரிவர்ஸ். இங்கே விட்டால் இங்கே போவாங்க, நேரம் இந்த பிபிஓசி தான் போனாங்க. இந்த பிபிஓசிக்கு டேட்டா வந்து திரும்ப ரிவர்ஸ். அப்போ மார்க்கெட்டு என்ன பண்ணுது? இந்த பிபிஓசியும் பேலன்ஸும் இந்த பிபிஓசி பேலன்ஸும் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ திஸ் பிளேஸ் ஆக்ஷன் அஸ் ஏ ரெஸ்பான்சிவ் செல்லர், திஸ் பிளேஸ் ஆக்ஷனிங் அஸ் ஏ ரெஸ்பான்சிவ் பையர். ஸோ இந்த பிளேஸ்னா இந்த பிளேஸில் இந்த பிளேஸில் ஆல்ரெடி இந்த இடத்துல பிபிஓசி லைன் இருக்குதுனால இந்த இடமே உங்களுக்கு ரெஸ்பான்சிவாக ஆக்ஷனாக இருக்குது. கிளியருங்களா? அப்போது இங்கேருந்து போன ப்ரொஃபைல் இப்போது இந்த இடத்துக்கு வந்துட்டு இதுக்கு பிலோவில் வரக்கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீ பேங்க் நிஃப்டியில் அதான் சொன்னேன். நிஃப்டியில் இது கீழே வரக்கூடாது. மார்க்கெட்டு இந்த இடத்துல உங்களுக்கு டெவலப் ஆகலாம். டெவலப் ஆன பிறகு உங்களுக்கு இந்த பக்கம் தான் உங்களுக்கு ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷனில் வரணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ க்ளோஸ் அப்படி இந்த ஸ்மால் பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் திரும்பவும் நாளைக்கு இந்த பிபிஓசியை டெஸ்ட் பண்ணிவிட்டு ரியாக்ட் ஆக சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரிப்பீட்டிங் த பாயிண்ட். ஸோ மார்க்கெட் இந்த அபோவ் பாயிண்ட் பேலன்ஸ்க்கு மேலே போக முடியல, பிலோ பேலன்ஸ்க்கு மேலே போக முடியல. எனக்கு ப்ராப்பர் ஓடிஎஃபோட கன்ஃபர்மேஷன் வேணும். ஓடிஎஃபோட கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். ஓகேங்களா. அப்புறம் இந்த பிபிஓசி லைனுக்கு மார்க்கெட் கீழே கன்ஃபார்ம் ஆகக்கூடாது. அது மட்டும் நோட் பண்ணிக்கணும். அபவ்ல கன்ஃபார்ம் ஆகணும். அப்போ பர்ஃபெக்டாக மார்க்கெட்டு டேர்ன் ஆகுது. இந்த டெவலப்லேருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இம்மிடியட் ரெஃபரன்ஸாக மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னையோட எஃபியோட ஹை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். அண்ட் இந்த இடம் உங்களுக்கு மார்க்கெட்டு மார்னிங் போன இந்த பையிங் வால்யூமே இவங்க என்ன பண்ணிருக்காங்க? செல்லிங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பிளேஸும் உங்களுக்கு நாளைக்கு ஒரு பாயிண்டாக இருக்கும். அப்போ எந்தெந்த இடத்துலேருந்து நாளைக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துலேருந்து ரியாக்ட் ஆகி இப்படி வரலாம், இல்லை இங்கேருந்து ரியாக்ட் ஆகி இப்படி போகலாம். அப்படி எப்படின்றத நீங்கள் அந்த நாளைக்கு ஓப்பன் ஸ்டேட்டஸை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஓப்பன் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இங்கே ஆக்ஷன் ப்ராசஸையும் பார்க்கணும். இப்போதைக்கு லெவல்ஸ் வந்து இதுதான். கிளியருங்களா?
ஸோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது மார்க்கெட்டு, ரொம்ப கன்ஃபியூஷனெல்லாம் இல்லை. கரெக்டாக ரெஃபரன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல பிபிஓசி இருக்குது, இந்த இடத்துல பேலன்ஸ்டு ப்ரொஃபைல் இருக்குது. இந்த பிபிஓசி கிளியர் ஆகிட்டு வந்திருக்கு, இந்த பிபிஓசி ஒன்றும் கிளியர் ஆகலை. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு லோ இருக்குது, புல் பேக் லோ இருக்குது. தென் இதுக்கு பிலோவில் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகக்கூடாது, இதுக்கு அபோவில் நமக்கு மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகணும். இதான் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டு. இதை மார்க்கெட்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரம் த நிஃப்டி. ஹோப் ஐ எம் கிளாரிஃபைங் தட். Please follow the auction process, practice the context, focus the proper trade plan. Okay, protect your capital. Happy trading. Bye. See you on next day.